நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் கேஎன்சி டைமண்ட்ஸ். கேரட் அண்ட் கேரட். அரிமளம் முத்து கண்ணன், ரங்கநாயகி கண்ணன். ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர். உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர். தரமான வைர நகைகளை சரியான விலையில் வாங்க ஸ்மார்ட் டைமண்ட்ஸ். டி நகரில் புதிதாக திறக்கப்பட்டிருக்கும் நமது ஷோரூமிற்கு வருகை தாருங்கள். ராம்நாத் அருணாச்சலம், சித்ரா ராம்நாத், டி நகர், சென்னை. நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணைய தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இப்பொழுது நாம் சிறுவாபுரியில் இருக்கின்றோம். சிறுவாபுரியில் ஆடிக்கிருத்திகை விழா. இப்பொழுது நம் நகரத்தார் பெருமக்கள் அத்தனை பேரும் பால் குடங்கள் அத்தனைக்கும் தயாராகி கொண்டிருக்கின்றார்கள். இந்த விழாவை பற்றி, இந்த நிகழ்வுகளை பற்றி கந்தனூரில் ராமநாதன் அவர்கள் இப்பொழுது நம்மிடம். அன்பார்ந்த மெய்யன் நண்பர்களே, நாட்டுக்கோட்டை நகரத்தார் தொலைக்காட்சி மிகச் சீரோடும் சிறப்போடும் எல்லா பகுதிகளிலுமே நடத்தி வரக்கூடிய முத்துராமன் சிவா அவர்களுக்கும், நகரத்தார் பாத யாத்திரையிலே 37வது ஆண்டாக இந்த பாத யாத்திரை நடைபெற்று வருகிறது. மிகச்சிறப்பான முறையில் நடக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் நகரத்தாரனுடைய ஒற்றுமையிலேயே வளர்ச்சியை கண்டு வரக்கூடிய நகரத்தாரனுடைய பொது சத்திரமாக இது விளங்கி வருகிறது. இந்த ஆண்டு 72 காவடிகள் இங்கே வந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த எந்த வருடமும் இல்லாத அளவுக்கு இந்த வருடம் 800 பால் குடங்களுக்கு தயாராகிருக்காங்க. அதாவது இந்த முருகனுக்கு பால் அபிஷேகம்ங்கிறது மிகவும் சிறப்பான ஒன்று. அதை இந்த வருஷம் நம்ம பாத யாத்திரையில் எல்லோரும் பார்க்குறோங்கிற ஒரு ஆர்வத்தில் 800 பால் குடங்களுக்கு இங்கே வருது. வருஷம் கண்டனூர் அருளடியார் இங்கே சிறப்பிக்கிறார்கள். 37 ஆண்டு காலமும் அவர்கள் வர்றாங்க. 37 வருஷமாகவும் வந்துட்டுருக்காங்க. இதில் ஒவ்வொரு வருஷத்துக்கும் நாங்கள் அந்த கட்டடத்தை கட்டைகளே சாதாரணமாக இருந்துச்சு. அப்போ எல்லாருக்கும் வீடு கிடக்கக்கூடிய சிறுவாபுரி முருகன் அவனுக்கு ஒரு வீடு தரணுங்கிற ஒரு சூழலில் மிகச்சிறப்பான ஒரு கட்டடத்தை 10 இதில் கட்டக்கூடிய நிலையில் ஏற்படுத்தி கொடுத்தாங்க. ரொம்ப அமைப்பான ஒரு இது நடந்திருக்கு. இங்கே வந்த அத்துணை பேர்களுக்கும் வாழ்வியலில் பார்க்க போனால் மிகவும் சிறப்பாக அமைந்திருக்கிறார்கள் என்று சொல்லி வருகை தந்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். மிக்க நன்றிண்ணா. தேங்க்யூ. சமூக அண்ணன் இருக்காங்க, அவங்க இந்த நிகழ்வுகளை பற்றி. எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். நகரத்தார் சிறுவாபுரி பாத யாத்திரை சங்க ட்ரஸ்ட்டில் நானும் ட்ரஸ்டியாக இருக்கிறேன். இது 38வது ஆண்டு விழா வெகு சிறப்பாக நடைபெற இருக்கிறது. 800 பால் குடங்கள், 72 காவடிகள் வருகிறது. இதற்கும் வளையப்பட்டி ராஜமாணிக்கம் செட்டியார் அவர்கள் வருடம் அன்னதானத்திற்காக ₹1,00,000 வாங்கி கொடுக்கிறேன். அவர்களும் அவர் குடும்பத்தாரும் நீண்டு நல்ல ஆரோக்கியத்துடன் இருக்க வேண்டும். அவர்களுக்கு ட்ரஸ்டின் சார்பில் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கணும். விழா சிறப்பு நடக்க சிறுவாரி முருகன் அருள் புரிய வேண்டும். இப்போ நமக்கு அறிமுகமான பூமி ராமநாதன் இருக்காங்க, அவங்க இந்த நிகழ்வுகளை பற்றி. இந்த நகரத்தார் சிறுவாபுரி பாத யாத்திரை கடந்த 38 வருஷமாக
38 வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்கு. ரொம்ப சீரும் சிறப்பாக நடந்துருக்கு. அது ஆடி கிருத்திகை வந்து ரொம்ப விசேஷம். ஏறக்குறைய 75 காவடிக்கு மேலேயும் 5000, 6000, 750 பால் குடம் இதெல்லாம் வந்து வருஷா வருஷம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ரொம்ப சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். இந்த சிறுவாபுரி பாத யாத்திரை குழுவோட ட்ரஸ்டி கண்ணன் இருக்காங்க, அவங்க வந்து நம்மள்கிட்ட. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நாங்கள் வந்து முதல்ல வந்து 37 வருஷம் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரே ஒரு நகர காவடி மட்டும் கொண்டு வந்திருந்தோம். அதாவது திருமுல்ல வாயில் ஈஸ்வரன் கோயிலேருந்து வந்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் படிப்படியாக வளர்ந்து இப்போ வந்து 73 காவடி வந்திருக்கு. அதுபோல் வந்து 800 பால் குடத்துக்கு கிட்டத்தட்ட வந்திருக்கு. அதுவும் 30 வருஷமாக இங்கே வந்து மாத கிருத்தியில் அன்னதானம் நடக்குது. இது மாதிரி பல நிகழ்வுகள் வந்து இது பண்ணிகிட்ருக்குறோம். நவராத்திரி பண்ணிகிட்ருக்கோம், கந்தசஷ்டிலாம் பண்ணிகிட்ருக்குறோம். அப்புறம் பிள்ளையார் நோம்பு பண்ணுறோம். எல்லா நிகழ்ச்சியும் நகரத்தார் இதில் எல்லாம் சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு. இங்கே வந்து அடியார்கள் தங்குறதுக்காக நல்லபடியாக எல்லா வசதியும் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. அது எல்லோரும் பயன்படுத்திக்கணும்னு கேட்டுக்கணும். நன்றிண்ணா, நன்றிண்ணா. நல்லா இந்த 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 விடுதியில் ஒவ்வொரு கிருத்திகைக்கும் காலையில் பலாரமும் மத்தியானம் சாப்பாடும் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். கண்டினியூவாக நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த கிருத்திகைக்கு எல்லா கிருத்திகைக்கும் நல்ல சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த நகரத்தார் சிறுவாபுரி ட்ரஸ்டுடைய தலைவர் பூமி ராமநாதன் அவர்கள், அவங்க வந்து செயலாளர் மீனாட்சி சுந்தரம்மன் அவர்கள் நம்மிடம். நல்ல அனைவருக்கும் வணக்கம். நம்ம நகரத்தார் சிறுவாபுரி பாதயாத்திரை சார்பாக இது 37வது ஆண்டு சிறுவாபுரி பாத யாத்திரை சீரும் சிறப்புடன் நடந்துக்கிட்டு இருக்கு. பால் குடம் வந்து கிட்டத்தட்ட 800 பால் குடத்துக்கு மேலே. முதல்ல 600 தான் பிளான் பண்ணியிருந்தோம். இந்த வருஷம் பக்தர்கள் வந்து அதிகமாக கேட்டதுனால 800 பால் குடத்துக்கு மேலே நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். காவடி வந்து எந்த வருஷமும் இல்லாமல் இந்த வருஷம் 72 காவடி வந்திருக்கு. முருகன் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த முருகன். அனைவரும் வந்து முருகன் அருளை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஒவ்வொரு மாத கார்த்திகைக்கும் இங்கே வந்து நம்ம கார்த்திகை கொண்டாடுறோம், வடிக்கிறோம். காலையில் பலகாரம், மத்தியானம் சாப்பாடு. மேலே வந்து ஏசி ரூம்ஸ் இருக்குது, 13 ரூமு. அனைவரும் வந்து அதை பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். தங்கிக்கிற மாதிரி இருக்குது. மாதம் கார்த்திகைக்கு வந்து அம்பத்தூர்லேருந்து வந்து திருப்புகள்லாம் படிக்கிறாங்க. அதுபோக மற்ற குழுவிலேருந்து வந்து நிறைய பாராயணம்லாம் பண்ணுறாங்க. நகரத்தார் மற்ற எல்லாரும் அதை பயன்படுத்திக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். சிறுவாபுரி பாத யாத்திரை ட்ரஸ்டுடைய ட்ரஸ்டி வந்து தேவகோட்டையை சேர்ந்த முத்தையா, அவங்க வந்து இப்போ நம்மள்கிட்ட. வணக்கம், என் பேர் முத்தையா சம்பத், தேவகோட்டை. நம்ம இது 37வது ஆண்டு விழா. மக்கள் எல்லாம் வந்து நல்லா பயன்படுத்திக்கணும். நம்ம ட்ரஸ்டியிலேருந்து நல்லா நிறைய முருகனுக்கு செய்கிறோம். எங்கள் மூலமாகவும் செய்யலாம், நேராகவும் செய்யலாம். நல்ல மக்கள்லாம் வந்து இதை பயன்படுத்திக்கணும்னு நான் ஆசைப்பட்டு கேட்டுக்கிறேன். இப்போ நம்ம மற்றொரு ட்ரஸ்டி மணி அண்ணா இருக்காங்க, அவங்க வந்து நம்மள்கிட்ட. இது வந்து 37வது ஆண்டு, 37 வருஷமாக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. எல்லோரும் வந்து இது வந்து நாங்கள்லாம் சின்ன வயசுலேருந்தே இதில் உறுப்பினராக இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த அளவுக்கு நல்லா வளர்ந்துருக்கு. இது மேன்மேலும் வளரணும். அதுக்கு எல்லாருடைய உழைப்பும் இதுவும் மிகவும் முக்கியம் இதில். அதனால் எல்லா ட்ரஸ்டிஸோட பொதுமக்களும் சரி, நம்முடைய நகரத்தார் பெருமக்களும் சரி அவ்வளவு துண்டுகள் பண்ணியிருக்காங்க. நிறைய இதெல்லாம் செஞ்சுருக்காங்க. நன்கொடை இதெல்லாம் பண்ணி மாதம் கார்த்திகை இதெல்லாம் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்குது. இன்னும் மேன்மேலும் இது சிறப்பாக வளர எல்லோரும் எங்களை வாழ்த்தி இந்த ட்ரஸ்ட் இன்னும் மேலும் சிறப்புடன் நடைபெறுவதற்கு பழனியாண்டவர் சிறுவாபுரி முருகனுடைய அருளும் நிச்சயமாக எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். மற்றும் ஒரு ட்ரஸ்டி இப்போ சென்னை சேர்ந்த அசோக்குமார் இருக்காங்க, அவங்க நம்மள்கிட்ட. அன்பார்ந்த அனைவருக்கும் வணக்கம். கடந்த 37 ஆண்டுகளாக சிறுவாபுரி பாத யாத்திரை குழு சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த வருடமும் மிகச்சிறப்பாக மக்கள் அனைவரும் சிறப்பாக கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கிறார்கள். இப்போ இந்த நிகழ்வுகள் வந்து 37 வருடங்களை தொடர்ச்சியாக காவடி எடுத்து அவங்க தலைமையேற்று வரக்கூடிய இந்த இது அவங்க ஒரு ட்ரஸ்டி சரவணன் இருக்காங்க, அவங்க நம்மகிட்ட. ஹலோ, நாங்கள் 37 வருஷமாக காவடி நடத்தி வரோம் சிறுவாபுரிக்கு. இப்போ நீங்கள் முதல் வருஷம் காவடி எடுத்த போது எப்படி இருந்தது, ஃபஸ்ட்டு முறை, இப்போ எப்படி இருக்குங்கிறத பற்றி சொல்லுங்கள். முதல் வருஷம் ஒரு 6-7 காவடி அப்படி தான் வந்தோம். இப்போ வந்து 72 காவடிக்கு மேலே வருது. பால் குடங்கள் அப்போ கம்மி, இப்போ வந்து 700-800 பால் குடங்கள் ஆகிடுது. சரி, இப்போ எப்போ கிளம்புவீங்க, எப்படி நடந்து வருவீங்கிறத சொல்லுங்கள். திருமுல்ல வாயிலிருந்து சாயந்தரம் புதன்கிழமை சாயந்தரம் கிளம்புனோம்.
இப்போ சிறுவாபுரிக்கு 2 நாளில் வந்துடுறோம். நன்றிண்ணா, தேங்க்யூ. வாங்கண்ணே. இப்போ இந்த இங்கே இருந்து நம்ம இப்போ வழிபடக்கூடிய இந்த வேல் வந்து வியாசர்பாடியில் ஒரு முருகன் கோவிலில் வச்சு காலகாலமாக வந்து அதை வந்து பூஜை பண்ணிகிட்டு இருக்கவங்க வந்து இப்போ திருமலை இவங்களுடைய அப்பா காலத்தில் ஆரம்பிக்கப்பட்ட பூஜை அது. இவங்க தான் அதை வந்து அங்கே பூஜை எல்லாம் மற்ற ரொம்ப சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க வந்து அந்த நிகழ்வுகளை பற்றி இந்த வேல் வந்து 37 வருஷமாக வச்சுருக்கோம். இதில் அன்றாடம் பூஜை புனஸ்காரம்லாம் எப்பவும் போல் நடக்கும். 3 நாள் மட்டும் இங்கே வந்துடும். இங்கே வந்து இங்கேருந்து தான் நம்ம வேலை கொண்டு காவடியெல்லாம் செலுத்திட்டு மறுபடியும் கொண்டு வந்து நம்ம கோயிலுக்கு கொடுத்துருவாங்க. அது உங்கள் அப்பா காலத்தில் தொடங்கி? அது அப்பா காலத்துலேருந்து தான் இருக்குது, அது தெரியும். நன்றி, தேங்க்யூ. ஆனால் நீங்கள் இப்போ இந்த நிறுவனத்துடைய முன்னாள் தலைவர் நம்ம சிதம்பரம் இருக்காங்க. அவங்க வந்து இந்த நிகழ்வுகளை பற்றி. வணக்கம். இது வந்து தொடர்ந்து 37 ஆண்டுகளாக மிகவும் சிறப்பாக நடந்து கொண்டு இருக்கிறது. இப்போ இந்த விடுதி வந்து இப்போ கட்டி 2 வருஷம் ஆச்சு. நான் தலைவராக இருக்கும்போது இந்த விடுதி கட்டணும். 13 ஏசி ரூம் இருக்குது, 4 ஹால் இருக்குது. நம்ம நகரத்தார் எல்லோரும் வந்து பயன்படுத்திக்கிறதுக்கு நாங்கள் ரொம்ப எல்லா நகரத்தாருக்கும் இதை வந்து கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறோம். மற்றபடி விழாக்கள் வந்து இங்கே ரெகுலராக வந்து மாதக்கிருத்திகை நடக்குது. அன்னதானம் இங்கே ரெகுலராக இந்த விடுதியில் நடந்துக்கிட்டு இருக்குது. நம்ம நகரத்தார்கள் எப்போ வந்தாலும் நம்ம விடுதியை வந்து நல்லா பயன்படுத்திக்கலாம். எல்லாருடைய நம்ம நகரத்தாரோட சப்போர்ட்டில் இது மேலும் மேலும் இன்னும் வளரணும்னு எல்லாம் வல்ல சிறுவாபுரி பாலசுப்ரமணிய சுவாமி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நல்லா அட்வான்ஸ் புக்கிங்கெல்லாம் பண்ணிக்கலாம். நம்ம எல்லாருக்கும் விடுதியோடைய மேலாளரோட நம்பர் இதில் போட்டிருக்கோம். எல்லாத்துலேயும் நாங்கள் ரிஃப்ளெக்ட் பண்ணுறோம். நீங்களும் ரிஃப்ளெக்ட் பண்ணுங்கள். நம்ம யார் வேணாலும் வந்து வேணுங்கிற முன்னாடியே வந்து ரூம் வேணும்னா புக் பண்ணிக்கலாம். ஹால்லையும் தங்கிக்கலாம். ஹாலில் தங்கிக்கிறதுக்கு நகரத்தாருக்கு வந்து எல்லா வசதியும் பண்ணியிருக்கோம். ஆமாம் சரி. இந்த ரூமோட வாடகை இப்போதைக்கு வந்து நான் ஏசி வந்து 500 ரூபாயும் ஏசி வந்து 700 ரூபாயும் பண்ணி இப்போ 2 வருஷமாக போயிட்டுருக்கு. இப்போ மெயின்டெனன்ஸ் எக்ஸ்பென்ஸ் கூட இருக்கிறதுனால கொஞ்சம் கூட்டலாம்னு இருக்கும். இன்னும் அந்த முடிவு பண்ணலை. முடிவு பண்ணதுக்கப்புறம் அதை நாங்கள் தெரிவிக்கிறோம். நன்றி. ரோல் பண்ணிட்டீங்களா? இந்த நிகழ்வுக்கு நமக்கு உலகம் முழுவதும் அறிந்த மருத்துவர் சுப்பிரமணியா வந்திருக்காங்க. அவங்க வந்து நம்மள்கிட்ட வருடம் ஆடி கார்த்திகைக்கு சிறுவாபுரி முருகனை தரிசிக்க நகரத்தார்கள் நடையாகவும் காவடி மூலமாகவும் பால்குடம் எடுத்தும் தரிசித்து வருகின்றார்கள். நாங்கள் வருடம் அபிஷேகத்துக்காக காலையில் வருவோம். இங்கு சிதம்பரம் செட்டியார் அவர்களும் அவருடைய நண்பர்களும் சேர்ந்து மிக நல்ல முறையிலே அன்னதானம் ஏற்பாடு பண்ணி நம்ம நகரத்தார்களுக்கும் மற்றவர்களுக்கும் நல்ல முறையிலே அன்னதானம் செய்து வருகின்றார்கள். அதுக்காக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நம்ம புரவலர் சிதம்பரம் அண்ணன் அவங்க பேசுவாங்க. வாழ்க வளமுடன். 40 வருஷமாக வரோம். எனக்கு அன்னைக்கு பணம் தந்தவங்க இன்னமும் தந்துக்கிட்டு இருக்கா. பெருசாக தர 5 ரூபா தந்தவங்க 10 லட்சம் தர எல்லாரும். ஆமாம், உண்மை. நான் அதனால தானே விடுதியெல்லாம் கட்டியிருக்கேன். இப்போ எனக்கு எல்லோரும் நினைக்கிறாங்க இந்த விடுதி உபயோகப்படுதான்னு. விடுதி தன்னைத்தானே காப்பாற்றிக்கின்னு விடுதியில் நல்லா எல்லோரும் வந்து தங்குறாங்க. ரெகுலராக வராங்க எல்லோரும். விடுதி வசதியாகவும் இருக்குது. இப்போ விடுதியிலே 1000கணக்கான ஆள் படுத்துருக்காங்க. இங்கே சாப்பாடு தேவ ஹோட்டல்லேருந்து நெடுங்குடி காந்திங்கிறவர் வந்து சமைக்கிறாரு. இந்த கொட்டகையெல்லாம் இப்போ காட்டுவாங்க. பிரம்மாண்டமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த ஊர் ரைஸ் மில் செட்டியார் எங்களுக்கு இடம் கொடுத்துருக்காரு. இப்போ அவங்களும் பேரம்பேத்தி பெருகணுன்னு இடம் சுருங்கிக்கினே வருது. அதனால் நாங்கள் சாப்பாடு போடுறதுக்காக இடம் வாங்கிறதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதை கேட்குற அன்பர்கள் எங்கள் கமிட்டி நம்பர் வரும், அதுகளுக்கு கொஞ்சம் பணங்களை அனுப்பிச்சி விடுங்க. நாங்கள் இடம் வாங்குவோம். இன்னும் பெருசாக மக்களுக்கு உதவி செய்கிறோம். இந்த சிறுவாபுரியில் வந்து ஒரு பாட்டு உண்டு, அண்டர்பதி குடியேறன்னு. அந்த பாட்டில் சந்ததமும் அடியார்கள் சிந்தையது குடியான தன் சிறுவை மேவு தனிமேவு பெருமாளேன்னு சொல்லுவாங்க. எந்த நேரத்தில் நான் அடியாருடைய உள்ளத்தில் இருக்கேன்னு அருணகிரிநாதர் சொல்லியிருக்கார். அதனால் இங்கே வந்து அடியாருக்கு நம்ம தொண்டு செஞ்சால் கோயிலில் முருகனுக்கு செஞ்சதை விட அதிகம். அதனால் எல்லாரும் இங்கே வர்றவங்களுமே அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுங்கள். அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு போகிறதில்ல. இங்கே பிரம்மாண்டமாக பெருசாக நடந்துக்கிட்டு இருக்கு. ஐயா எங்களுக்கு ஆரம்ப காலத்துலேருந்து உதவி.
வருஷம் வந்துடுவாங்க. அவங்க ஊர்லேருந்து கிளம்பி 3:30 மணிக்கு இங்கே வந்துடுவாங்க. காலைல தரிசனம் பண்ணிட்டு போயிடுவாங்க. சரி, வாழ்க வளமுடன். இப்போ இன்னொரு ட்ரஸ்டி நாச்சியாபுரம் நாச்சியப்பண்ண இப்போ நம்மோட இருக்காங்க. அவங்க வந்து நம்ம நேயர்கள்ட்ட நடப்பாண்டினுடைய பொருளாளர் நாச்சியப்பன். இது 37வது வருஷம் சீரும் சிறப்புமாக ஆடி கார்த்திகை திருவிழா இனிதே நடைபெற்று வருகிறது. கிட்டத்தட்ட காலையில் ஒரு 2500 பேர் சிற்றுண்டிக்கும், மதியம் ஒரு 2500லேருந்து 3000 பேருக்கு மதிய உணவும் ஏற்பாடு செய்திருக்கிறோம். இங்கே இடம் கொடுத்து உதவிய இந்த செட்டியார் ரைஸ் மில் நிறுவனத்தார் அனைவருக்கும் எங்களது நன்றிகள். மற்றும் நடப்பு அரசும் எங்களுக்கு பேருதவியாக இருக்கின்றது. இந்த ஏற்பாடு செய்து தந்தமைக்கு மிக்க நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் குமரப்பன், தேவகோட்டை. இது வந்து நகரத்தார் சிறுவாபுரி பாத யாத்திரை குழு வந்து கடந்த 37 ஆண்டுகளாக சீரும் சிறப்புமாக நடைபெற்று வருகிறது. வர்ற எல்லா பக்தர்களும் வயிறார உணவு உண்டு நல்ல சந்தோஷமாக சாமியை கும்பிட்டு போகிறாங்க. அது வந்து இந்த கோயிலுக்கே உண்டான ஒரு தனிச்சிறப்பு. அதே மாதிரி இங்கே வந்து எல்லா ஏற்பாடுகளும் இந்த நகரத்தார் பெருமக்கள் வந்து ஆண்டாண்டு காலமாக பண்ணிட்டு வராங்க. இது மேன்மேலும் தொடர்ந்து நல்ல வரணுங்கிறது எங்களுடைய ஆசை. எல்லாருக்கும் நன்றி. இப்போ இந்த பாத யாத்திரை ட்ரஸ்ட் வந்து இப்போ அண்ணன் வந்து PL செல்வநாதன் வேந்தன்பட்டி அவங்க வந்து கிட்டத்தட்ட ஆரம்ப காலத்துலேருந்து இந்த இடம் வாங்குறது மற்ற விஷயங்கள் இதோட ஆரம்ப கால வேலைகள் எல்லாம் வந்து சின்சியராக பார்த்து ரொம்ப சிறப்பாக சேவை பண்ணியிருக்காங்க. இப்போவும் தொடர்பு இருக்காங்க. அண்ணன் நம்மள்கிட்ட ஒரு 37 வருஷத்துக்கு முன்னாடி சாதாரணமாக நகரத்தார் ஆரம்பித்த பயணம் தான் இந்த திருப்பயணம். இப்போ முதல்ல இது நடப்பயணம் வந்தது நம்ம நகரத்தார் தான். இங்கே இப்போ சீரி சிறப்பாக வளர்ந்து இடம் வாங்கினோம், பில்டிங் கட்டினோம், அதுக்கப்புறம் ரெனோவேஷன் பண்ணி பெருசாக கட்டி இப்போ சிறப்பாக இருக்குது. யார் வேணாலும் வந்து கும்பிட்டு தங்கி செல்லலாம். மாதம் கார்த்திகை சாப்பாடு போட்டு வரோம், மாதம் போட்டு வரோம். அது உபயதார் நிறைய பேர் இருக்காங்க. எல்லாருடைய இதுவும் உதவி இருக்குது. ஆனால் இங்கே வந்து போனது ரொம்ப சிறப்பாக இருக்குது. குழந்தை பேர், வீடு கட்டுதல், வீடு சம்மந்தமான டிஸ்பியூட்ஸ் இருந்தால் அது சால்வ் ஆகுது. இதெல்லாம் சிறப்பான ஐட்டம். கண்கண்ட உண்மை. அது நம்ம நிறைய பேர் வந்து இதை செய்து பயன்பட்டுருக்காங்க. இப்போ இந்த நிகழ்வுக்கு வந்து நம்ம வளையப்பட்டி ராஜமாணிக்க அண்ணன் வந்திருக்காங்க. அவங்க வந்து நம்மள்கிட்ட எல்லோருக்கும் வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. திருமலை வாயிலேருந்து 72 காவடியும் 800 பால் குடமும் எடுத்து வந்திருக்காங்க. இது வந்து 37வது ஆண்டாக பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப சந்தோஷமான சமாச்சாரம். விடாமல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்காங்க. முருகன் நல்லால் எல்லோரும் நல்லா இருக்கும்னு வேண்டிக்கிறேன்.
ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கோவிந்தா, குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கோவிந்தா. கண்ணுக்கு தெரியாமல் நிற்கின்றாய் கண்ணா, கண்ணுக்கு தெரியாமல் நின்றாலும் எனக்கு குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, வேண்டியதை தந்திடவே கடேசனின் இருக்க வேண்டியது வேறில்லை மறைமூர்த்தி கண்ணா, மணிவண்ணா மலையப்பா கோவிந்தா கோவிந்தா, மணிவண்ணா மலையப்பா கோவிந்தா கோவிந்தா. திரையின் பின் நிற்கின்றாய் கண்ணா, திரையின் பின் நிற்கின்றாய் கண்ணா, உன்னை மறைவோதும் ஞானியர் மட்டுமே காண்பாய், திரையின் பின் நிற்கின்றாய் கண்ணா, உன்னை மறைவோதும் ஞானியர் மட்டுமே காண்பார், என்றாலும் குறை ஒன்றும் எனக்கில்லை கண்ணா, என்றாலும் குறை ஒன்றும் எனக்கில்லை கண்ணா, என்றாலும் குறை ஒன்றும் எனக்கில்லை கண்ணா, குன்றின் மேல் கல்லாகி குன்றின் மேல் கல்லாகி நிற்கிறவனுதா, குன்றின் மேல் கல்லாகி நிற்கிறவனுதா, குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, மணிவண்ணா மலையப்பா கோவிந்தா கோவிந்தா, மணிவண்ணா மலையப்பா கோவிந்தா கோவிந்தா. கலிநாளுக்கு இறங்கி கலிலே இறங்கி நிலையாக கோயிலில் நிற்கின்றாய் கேசவா, கலிநாளுக்கு இறங்கி கலிலே இறங்கி நிலையாக கோயிலில் நிற்கின்றாய் கேசவா, குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, யாரும் மறுக்காத மலையப்பா, யாரும் மறுக்காத மலையப்பா, மார்பில் ஏதும் தரவிருக்கும் கருணை தரன்னை என்றும் இருந்திட, ஏது குறை எனக்கு என்றும் இருந்திட, ஏது குறை எனக்கு ஒன்றும் குறையில்லை மறைமூர்த்தி கண்ணா, ஒன்றும் குறையில்லை மறைமூர்த்தி கண்ணா, மணிவண்ணா மலையப்பா கோவிந்தா 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 என்னப்ப நல்லவா என் தாயும் அல்லவா, என்னப்ப நல்லவா என் தாயும் அல்லவா, பொன்னப்ப நல்லவா பொன்னம் பலத்தவா, பொன்னப்ப நல்லவா பொன்னம் பலத்தவா, என்னப்ப நல்லவா என் தாயும் அல்லவா, என்னப்ப நல்லவா
பொன்னம் பலத்தவா. ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய. 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 சொப்பனமோ எந்தன் அப்பன் திருவருள். சொப்பனமோ எந்தன் அப்பன் திருவருள். கற்பிதமோ என்ன அற்புதம் இதுவே. கற்பிதமோ என்ன அற்புதம் இதுவே. சொப்பனமோ எந்தன் அப்பன் திருவருள். கற்பிதமோ என்ன அற்புதம் இதுவே. ஆடிய பாதனே அம்பலவானனே. ஆடிய பாதனே அம்பலவானனே. நின்னாழ்த கருணையை ஏழை அறிவெனோ. நின்னாழ்த கருணையை ஏழை அறிவெனோ. என்னப்பனல்லவா என் தாயுமல்லவா. பொன்னப்பனல்லவா பொன்னம் பலத்தவா. என்னப்பனல்லவா என் தாயுமல்லவா. பொன்னப்பனல்லவா பொன்னம் பலத்தவா. என்னப்பனல்லவா என் தாயுமல்லவா. என்னப்பனல்லவா என் தாயுமல்லவா. பொன்னப்பனல்லவா பொன்னம் பலத்தவா. பொன்னப்பனல்லவா பொன்னம் பலத்தவா. என்னப்பனல்லவா என் தாயுமல்லவா. பொன்னப்பனல்லவா பொன்னம் பலத்தவா. என்னப்பனல்லவா என் தாயுமல்லவா. பொன்னப்பனல்லவா பொன்னம் பலத்தவா. என்னப்பனல்லவா தாயுமல்லவா. என்னப்பனல்லவா தாயுமல்லவா. பொன்னப்பனல்லவா பொன்னம் பலத்தவா. பொன்னப்பனல்லவா பொன்னம் பலத்தவா. என்னப்பனல்லவா என் தாயுமல்லவா. பொன்னப்பனல்லவா பொன்னம் பலத்தவா. என்னப்பனல்லவா என் தாயுமல்லவா. பொன்னப்பனல்லவா பொன்னம் பலத்தவா. ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய. 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 ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய. நமச்சிவாய வாழ்க. நாதல் தாழ் வாழ்க. இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய. 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 இது கொஞ்சம் கீழே வைங்கம்மா. இந்த ஃபோனை கொஞ்சம் கீழே.
வளர்ப்பதனால் அன்னை என்பதா உன்னை கடவுள் என்பதா கருணை வடிவம் என்பதா ஐயா ஞானதானம் தந்த உன்னை தந்தை என்பதா உன்னை தெய்வம் என்பதா குருநாதன் என்பதா என்னை பார்த்து பார்த்து வளர்ப்பதனால் அன்னை என்பதா உன்னை தெய்வம் என்பதா குருநாதன் என்பதா என்னை பார்த்து பார்த்து வளர்ப்பதனால் அன்னை என்பதா உன்னை கடவுள் என்பதா கருணை வடிவம் என்பதா உன்னை கடவுள் என்பதா கருணை வடிவம் என்பதா ஐயா ஞானதானம் தந்த உன்னை தந்தை என்பதா ஐயா ஞானதானம் தந்த உன்னை தந்தை என்பதா ஒரு நிமிஷம். இது அவுட் உடம்புல சக்கரை அவன் நிற்க சொல்லு அவன் போல் உள்ளே போகிறான். மீனா சுந்தரா மீனா சுந்தரா உன்னை தெய்வம் என்பதா